ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ 2026 ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிப்ரவரி மாதமே ரொம்ப சிறப்பான மாதம். இது ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதம். அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் கரெக்டாக பிப்ரவரி 3 நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ நடக்காத ஒன்றெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த டைம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் எல்லாமே நமக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் மேசம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். மேசம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல நடக்காத ஒன்றெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னல, அதுக்கு என்ன கிரகநிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு, என்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா கிரகங்களால் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்ப முதல்ல கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பலன்களை தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிப்ரவரியில் 4 கிரக பயிற்சிகளும் 5 ராஜயோகங்களும் ஏற்படுகிறது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பணவரவு மெயினாக அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் அந்த 4 கிரக பயிற்சிகள் 5 ராஜயோகங்கள் என்னென்னங்கிறத முதல்ல வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் கிரகங்கள் உருவாக்குது. இதன் தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு தெளிவாக காணப்படுது. அதில் முதலாவதாக ஃபஸ்ட்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கும், பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கும், பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கும், பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கும் செல்ல இருக்கிறாங்க. இப்படி 4 கிரகங்களுமே கும்பராசிக்கு செல்வதால் சதுர்கிரக யோகம் உருவாகுது. அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு போகிறாரு, பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரனும் கும்பராசிக்கு போகிறாரு, பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியனும் கும்பராசிக்கு போகிறாரு, பிப்ரவரி 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயும் கும்பராசிக்கு போகிறாரு. அப்போ ஒரு கும்பராசியில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரகங்களுடைய ஆட்சி அமைகிறது. இதனால் இந்த டைம் சதுர்கிரக யோகம் பிப்ரவரியில் உருவாகுது. அதோடு புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு லக்ஷ்மி நாராயண ராஜயோகமும், சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு சுக்கிராதிய ராஜயோகமும், சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு மங்களத்திய ராஜயோகமும், சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு புதத்திய ராஜயோகமும் உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தானாக தேடி வரும். இப்போது பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டீங்களாங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ பிப்ரவரி மாதம் இந்த 3ஆம் தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு குட் நியூஸையும் வேலையில் அடிக்கக்கூடிய ஜாக்பாட் பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள்.
புத்தாண்டு பிறந்து 2வது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு. இந்த மாதத்தில் மேச ராசினர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து தெளிவாக இந்த வீடியோவில் நிறைய தாள்களை பார்க்க போகிறோம். 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமான 12 ராசிகள்லையும் அதன் தாக்கம் ஏற்படும். சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசியில இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் நிறைவு செய்கிறார் இந்த கிரகங்கள். கேது பகவான் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில அமர்ந்திருக்கின்றனர். மகரத்துல செவ்வாய் உச்சம் அடைந்திருக்கு. கும்ப ராசியில புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில இந்த பிப்ரவரியில மேச ராசிக்காரங்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மேச ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய மேன்மைகள் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்க போது முயற்சிகளில் பெரும் வெற்றியானது உண்டாகும். சூரியன் 10வது இடத்துல இருப்பதால் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சூரியன் செவ்வாயின் இணைவு அரசு வேலையை பெற்றுத்தரும். அதோடு நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கவோ வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவுகளால் சாதகமான சூழல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் முயற்சிகள் வெற்றி பெறும். பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் 10, 11வது இடத்துல அமர்வதால் நல்ல வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல வேலையில் மாற்றங்கள் உண்டாகும். அதுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. இடமாற்றம் உங்களுக்கு வேலையில் உண்டாகும். உயர்ந்த பதவி, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். பெண் குழந்தைகள் பிறக்கிற மாதிரி மேசராசினருக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் நட்புகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கணினி துறையில் கூட வேலை வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு குவியும். அப்புறம் உங்களுக்கு மெயினாக திருமணம் உறுதியாகக்கூடிய யோகமானது உண்டாகும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கு. அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் 3வது இடத்துல இருப்பது முயற்சிகளில் நல்ல பலனை கொடுக்கும். அதனால் புது புது முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக 3ஆம் தேதியிலிருந்து இருக்க போது சளி தொந்தரவுகள், மூச்சு, வயிறு, வாயு பிரச்சனைகள், மூட்டு வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய பெரிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். அதுக்கான யோகமானது இந்த டைம் அமைந்திருக்கு. ஆராய்ச்சி தொடர்பான கல்வி படிப்பதற்கான யோகமும் உங்களுக்கு உண்டாகுது. அந்த யோகத்தை முழுசாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் திருப்பரங்குன்றம் முருகரை சென்று வழிபடுவது ஏற்றத்தை தரும். இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது திருப்பரங்குன்றம் முருகனை சென்று வழிபாடு செய்யுங்க. அப்படி திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு செய்ய முடியல, பக்கத்தில் என்ன முருகன் இருக்கிறாரோ அவரை வழிபாடு செய்யுங்க. அந்த மாதிரி வழிபாடு செய்யறது இந்த மாதம் ஏற்றத்தை தரும். உங்களுக்கு நடக்காத ஒன்றெல்லாம் நடக்கும்னு சொன்னல, அதெல்லாம் இந்த மாதிரியான யோகங்கள் தான். கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்க இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த முக்கியமான தாள்களை அவங்களும் தெரிஞ்சு பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை ஒவ்வொரு வீடியோவில் வரும்போது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.